திரு டிடிவி தினகரனுடைய வேட்பு மனு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படாததால் மனுவை ஏற்க திமுக அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் டிடிவி தினகரனுடைய வேட்பு மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி விவரிக்க கேட்போம். சிவசபாபதி வணக்கம். தற்பொழுதைய சூழல் என்ன, விவரிங்க. நேற்று பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் நாடாளுமன்றத்துக்கான வேட்பு மனு கடைசி நாள் அப்படிங்கிறதுனால அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு தரப்புகள், தனிநபர்கள் என பலர் வேட்பு மனு செஞ்சு முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த வேட்பு மனு பூராத்தையுமே பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேட்பு மனுவில் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 43 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வேட்பு மனு தற்பொழுது பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் டிடிவி தினகரனுடைய வேட்பு மனு பாத்தீங்கன்னா இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்படல அப்படின்னு சொல்லிட்டு திமுக மற்றும் அதிமுகவினர் குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர்கிட்ட விவாதம் பண்ணினாங்க. அதற்கு மாவட்ட ஆட்சியர் இணையதளத்தினுடைய வேகம் குறைவா இருந்ததுனால இது பதிவேற்றம் சரியாக செய்ய முடியல. ஆனா தற்பொழுது அந்த பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம வேட்பு மனுவினுடைய முழு விவரங்கள் மாவட்ட ஆட்சியரினுடைய அலுவலகத்தில் இருக்க அந்த பலகையில ஒட்டப்பட்டிருக்கு. நீங்க அதை சரி பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இதுவரை நாங்க டிடிவி தினகரனுடைய வேட்பு மனுவில் கொடுத்திருக்க விவரங்களை நாங்க சரி பார்க்கல. எங்களுக்கு சரி பார்க்கறதுக்கு நேரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது டிடிவி தினகரன் வேட்பு மனுவில் கொடுத்திருக்க தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத சரி பார்க்கறதுல திமுக அதிமுகவினர் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் இந்த கால அவகாசம் கொடுக்கப்பட்டு அவங்க தற்பொழுது சரி பார்த்துக்கிட்டு வர்றாங்க. இவங்க சரி பார்த்த பின்னர் இவங்க தெரிவிக்கிற கருத்தை வச்சு அதாவது மாவட்ட ஆட்சியர் இதற்கான ஒரு நல்ல பதில சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.